ஹலோ ஆல், வெல்கம் டு பாரோ விங்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னா கீ ரைஸ். கீ ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்துட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம அதில் ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, பட்டை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் பொரிய விடலாம். நல்லா இதை பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதில் ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். அதை ஒரு வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஸ்லைசஸாக நறுக்கியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் தடிமனாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே முந்திரி சேர்த்துட்டோம்னா அது கருகிரும். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை ராவாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 பீசஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா வதங்கி வரும். அதுக்காக தான் நான் இப்பயே உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதில் 1.5 டம்ளரில் 1/2 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி இருந்ததுக்கு அப்புறமேட்டு நான் குக்கரை மூடிக்கிறேன். ஓரளவுக்கு இதிலே வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். நான் 2 விசில் வச்சது எடுத்ததுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். ஒரு பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். இதோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.